ம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுக்கு இன்றைக்கி என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இதை பற்றி நம்ம இங்கே பார்ப்போம். முதல்ல தசரதர் நல்லா நம்மளுக்கு வயசாயிருச்சு, நம்ம இந்த அரச பதவியை விட்டுட்டு நம்ம இறை அனுபவத்தை தேடி போவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ராமரை கூப்பிட்டு அரச பதவியை ஏற்றுக்கப்பான்னு சொல்கிறாரு. அப்போ ராமர் மறுக்கிறாரு. ஆனாலும் தசரதர் விடலை. இல்லைப்பா, நீ ஏற்றுக்கிட்டீங்கன்னா தான் நான் இறை அனுபவத்தை பெறப்போ முடியும், நீ கட்டாயமாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவர் அந்த அரச பதவியை ஏற்க சம்மதம் வாங்குறாரு. இந்த இடத்துல தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ட்டு ராமர் அப்பா சொல்கிறத நம்மளுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் ஏற்றுக்கிறாரு, முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கிறாரு. பார்த்தா அடுத்த நாளே கைகை வரம் வாங்கினதுனால ராமர் கானகத்துக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்பையும் கூட அவர் முகம் சிறிதும் வாடலை. அன்று மலர்ந்த செந்தாமரை மலர் போல கானகத்துக்கு போகிறதையும் அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கிறாரு. அந்த இடத்துலையும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அதை ஏற்றுக்கிட்டு அவர் நடந்துக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கையில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்ட்டு. அப்போ அவர் கானகத்துக்கு கிளம்பையில் கோசலை அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ராமா, நீ தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைங்கிறத நீ கடைபிடிக்க நினைக்கிற அந்த தர்மமே உன்னை காப்பாற்றும், அதனால் நீ போயிட்டு வா அப்படின்னு கண்ணீர் மல்க அவரை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ சுமந்திரர் தேரோட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராமா, தசரதன் நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காரு, நீ வேற இப்போ கிளம்புறியே, நான் உன்னைய காட்டில் விட்டுட்டு திரும்பி வரணுமா, என்ன கொடுமை இது அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறாரு. அப்போ ராமர் சொல்கிறாரு, வரம் கேட்டது எனது தாய், கொடுத்தது என் தந்தை, தந்தை சொல்லை காப்பாற்ற வேண்டியது என் கடமை, அதனால் நான் கானகம் புறப்படுறேன், 14 வருஷத்தில் நான் திரும்பி வந்துடுவேன், நீங்கள் எங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ராமர், சீதை, லக்ஷ்மணர் 3 பேரும் காட்டை நோக்கி கிளம்புறாங்க. இந்த இடத்துல மக்கள்லாம் சூழ்ந்து நின்று வேதனையோடு ராமரை பார்க்குறாங்க. இந்த காட்சியை கம்பர் எப்படி விவரிக்கிறாருன்னா, மக்கள் என்ன நினச்சாங்கன்னா, ராமருக்கு பட்டாபிஷேகம் கிடைக்கும், ராமர் ராஜா ஆயிடுவார், நம்ம எல்லாம் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலான்னு நினச்சோமே, ஆனால் இந்த கைகேயி கேட்ட வரத்தினால ராமர் காட்டுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு, இந்த ஒரு சோக நிகழ்ச்சியை நம்ம பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு அங்கே நின்று அவங்கள வழி அனுப்புகிறதா கம்பர் விவரிக்கிறாங்க. அப்போ ராமர் என்ன மக்களை பார்த்து சொல்கிறாருன்னா, என்னை அனுப்பி வைங்க காட்டுக்கு, எங்கள் அப்பா சொன்னதை நான் காப்பாற்றணும், நீங்கள் என்னை அனுப்பிச்சி வச்சாதான் நீங்கள் என் மேலே வச்சுருக்க பிரியத்தை நான் உணர்றதா அர்த்தம், நீங்கள் அதுதான் எனக்கு தர மிகப்பெரிய பரிசு, என்னை அனுப்பி வைங்க அப்படின்னு மக்களை கைகூப்பி வேண்டிக்கிறாரு. அப்போ எல்லாருமே கிளம்பி 3 பேரும் கிளம்பி கானகம் நோக்கி போகிறாங்க. அந்த தமசா நதிக்கரைன்னு சொல்லி அந்த நதிக்கரையை அடையிறாங்க. அப்போ ராமர் ஒரு அங்கே இருக்க மண்ணை எடுத்து துணியில் கட்டிக்கிறாரு. அப்புறம் அயோத்தி மாநகரை விட்டு அவங்க கிளம்புறதுனால அயோத்தி மாநகரை பார்த்து, அயோத்தி மாநகரமே என் மாணிக்கமே, உன்னை விட்டுட்டு நாங்கள் போகிறோம், திரும்ப நாங்கள் நல்லபடியாக இந்த இடத்துக்கே வரணும், அதுக்கு நீ தான் அருள் புரியணும் அப்படின்னு கைகூப்பி வணங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்போ ராமர்கிட்ட ஒரு ஞான ஒளி தெரியுது அப்படின்னு கம்பர் வர்ணிக்கிறாரு. அந்த ஒளியை பார்த்தோன்னா சூரியனே வெக்கப்பட்டு மறைஞ்சிருதான். சீதை அம்மா இந்த உலகத்தையே துச்சமாக கருதி ராமர் பின்னாடி போகிறாங்களாம். பரதன் லக்ஷ்மணர் இளையவர், ஆனால் தியாகத்தில் இளையாதவன் அப்படின்னு கம்பர் குறிப்பிடுறாரு. தான் மனைவி ஊர்மிளைய அரண்மனையில் அம்மாவுக்கு துணையாக இருக்க சொல்லிட்டு 14 ஆண்டுகள் ராமரோட நிழலாக ராமர் பின்னாடி ராமருக்கு தொண்டு செஞ்சு அவர் வாழ்ந்திருக்காரு. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், யாராலையும் இப்படி இருக்கவே முடியாது. இந்த மாதிரி தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு தசரதரோட பிள்ளைங்க சிறப்பாக இருந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த மாதிரி கானகத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சீதாதேவி இவங்களை விட்டு பிரிஞ்சு போய் திரும்ப நிறையா போராடி இவங்க சீதாதேவியை திரும்ப கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ ராமர் சீதாதேவியை ஏற்க கொஞ்சம் யோசிக்கிறாரு, மறுக்கிறாரு, யார் சொன்னாலும் கேட்கல. அப்போ சிவபெருமான் சொர்க்கத்தில் தசரதர்கிட்ட, நீ போய் உன் மகனை பாரு, நீ ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கியில, அவனை பார்த்தா உனக்கு கவலை இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் கீழே இறங்கி ராமரை கட்டி தழுவிக்கிறாரு. அப்போ அவருக்கு மனசு கொஞ்சம் அமைதியாகுது தசரதருக்கு. அதுக்கப்புறம் தசரதர் ராமர்கிட்ட, சீதை அக்னி போன்றவள், ரொம்ப தூய்மையானவள், அவளை நீ கண்டிப்பாக ஏற்றுக்கணும்னு சொல்லவும் இந்த இடத்துலையும்
தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு ராமர் வந்து சீதையை ஏற்றுக்கிறாரு. இந்த மாதிரி பல வழிகளில் நம்ம வந்து இந்த தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிறத நம்ம ராமாயணத்தில் பார்க்குறோம். இத்துடன் இந்த காட்சி வந்து நிறைவு பெறுது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.